டே 97 ஜிம் ஸ்டேட்டஸ். ஸோ இன்றைக்கி வேலைக்கிழமை இன்றைக்கி ஃபுல் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் பண்ணேன். ஸோ ரொம்ப வீடியோ எடுக்க முடியாட்டாலுமே வந்துட்டு ஐ ஃபீல் டெய்லியுமே வந்து ரெகுலராக வந்துட்டு வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, என்னுடைய ரெப் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, பெயினும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுதான் வாழ்க்கை, அது நடைமுறை. ஸோ எனக்கு எதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ட்ரெட்மில் போகிறப்போ நான் ஒரு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பஸ் கண்டக்டர் பணத்தால் ஏழ்மையான ஒரு குடும்பத்தை வந்துட்டு பஸ்லேருந்து வெளியே தள்ளி விட்றாரு. அவர் இறக்கி விடல, தள்ளி விட்றாரு. அதில் வயசானவர், குழந்தைங்க, ஒரு அம்மான்றப்ப பார்க்குறப்ப நான் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் டிஃப்ரெண்ட். ஸோ அதை பார்க்குறப்ப ஐ ஃபீல் வெரி பேட். அந்த பெரியவரோட பார்க்குறப்ப அந்த கண்டக்டரோட ரியாக்ஷனை பார்க்குறப்ப மனிதாபிமானமே இல்லை, எல்லாமே இறந்துச்சு. நம்ம வந்து கடவுளை நம்ம வந்து வெளியே தேடுறோம். அந்த கடவுளை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் போராடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்க்கறதுக்கு போராடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. தவிர அங்கே கடவுளை நம்ம வெளியே தேடிட்டு உள்ளே வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு வில்லனாக இருக்கிறோம், ஒரு தீய சக்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இது சொல்ல தெரியல அது என்னன்றது, கடவுளை வெளியே தேடிட்டு. ஸோ உண்மையாகவே ஏன்னா கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேசிக் ஹியூமானிட்டியோட, ஒரு மனிதாபிமானத்தோட, ஒரு மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த கடவுள் நம்ம தான், ஓகேவா? ஆனால் கமெண்ட்டில் பார்த்தோன்னா வந்துட்டு அந்த கட்சி பேர் சொல்கிறாங்க, இந்த கட்சி பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே உண்மையாகவே செத்து போனது கட்சி இல்லைங்க, நம்மளுடைய மனிதாபிமானம் அந்த பேசிக் ஹியூமானிட்டி செத்தே போச்சு. அதான் சொல்லலாம், வீடியோட காட்ட விரும்பல. ஏன்னா ஐ டோன்ட் மேக் ஃபீல் என்னோட வியூஸை சென்சிட்டிவாக ஃபீல் பண்ண விரும்ப வைக்கல. பட் ஐ ஃபீல் வெரி சேட். பட் நம்ம தான் மாற்றணும், நம்ம தான் ஒவ்வொருத்தரும் மாறும். இது உங்களுக்கு விக்கேஷ். நான் லவ் யூ ஆல். நாளைக்கு சந்திப்போம்.